ரோகிணியுடைய அட்ராசிட்டிஸ் அதிகமாயிட்டே போகுது. அவங்களுக்கு அதே சமயத்தில் ஆப்புகளும் அதிகமாயிட்டே போகுதுங்கிறதும் உண்மை. ஒரு பக்கம் தினேஷ் பிஏவிலேருந்து ஆப்பு, இன்னொரு பக்கம் அவங்க அம்மாவும் பொறுத்தது போதும், இதுக்கு மேலே இந்த பொண்ணை விட்டா வந்து கடைசி வரைக்கும் கிறிஷை கூடவே சேர்த்துக்க மாட்டா, நம்ம கிறிஷை சேர்த்துக்க வைக்கணும்னா நம்ம எங்கேயாச்சும் கிளம்பி போயிடலாம், வேறு வழி இல்லாமல் கிறிஷ் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க யார்ட்டையும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி போயிடுறாங்க. இது கொஞ்ச நாள் நீடிச்சிச்சுன்னா இந்த வீட்டில் தான் கிறிஷ் இருக்க போகிறாரு. ஆனால் கிறிஷை யார் பார்த்துக்க போகிறா? ரோஹிணி கிடையாது. ரோஹிணி என்னைக்காச்சும் ஒரு நாள் சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, பீஸா வாங்கி கொடுக்குறது, பர்கர் வாங்கி கொடுக்குறதுன்னு வேலையெல்லாம் செய்வாங்க. ஆனால் அந்த தியாக உள்ளங்கள் இருக்குல்ல, முத்து மீனா, அதுங்களுக்கு ரூம் கூட கிடையாது. ஆனால் இந்த பையனை நாங்கள் பார்த்துக்கிறோம், அவன் எங்கள் கூடயே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வேறு குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்குங்க. நம்மளும் அதை பார்த்து கடவுளே நல்லவனாக இரு, ரொம்ப நல்லவனாக இருக்காத அப்படிங்கிறத நம்ம திருப்பி சொல்ல வேண்டியது இருக்கும். இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ 3 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் இப்போ வந்து அந்த இவர்கிட்ட தூக்கிட்டு வந்துட்டாங்களா, அது 2 லட்ச ரூபா பணத்தை கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்க, அது தினேஷ் கிட்ட கொடுக்க போகிறாங்க. 1 லட்ச ரூபா பணம் எதுக்குன்னு சொன்னாங்கன்னா ஸ்கூல் மாற்றுறதுக்கு கிறிஷுக்குன்னாங்க. இப்போ அதுக்கான தேவையை ஏற்பாடாட்டி கூட அவங்க கையில் பணத்தை வச்சுப்பாங்க, அவங்களுக்கு தேவைப்படும். திருப்பி கொண்டு போய் உள்ளே வச்சா சிக்கிப்போன்னு நினைப்பாங்க. எடுக்கிறதுக்கு போது இருந்த தைரியம் உள்ளே கொண்டு போய் வைக்கும் போது இருக்காது. தன்னுடைய கணவரை காப்பாற்றுறத கூட எந்த ஒரு முயற்சியும் எடுத்தோன்னெல்லாம் எடுக்க மாட்டாங்க. வேறு எப்படியாச்சும் கடனை வாங்கி அவனா சரி பண்ணிக்கிட்டோம், இல்லைனா அந்த வீட்டை கூட அடகு வச்சுக்கிட்டோம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆள், நினைக்கக்கூடிய ஆள் தான் ரோஹிணி. நமக்கு தெளிவாக தெரியுது. அந்த பழியையும் தூக்கி ராஜாராணி மேலே போட்டுருவாங்க. இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை செஞ்சு அதை முத்து மேலே பழி போட்டாங்க. இப்போ இந்த ராஜாராணி மேலே பழி போட்டு அவங்களும் வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் இந்த சமயத்தில் அவங்க அதை திருடலை, இதை திருடுனது ரோஹிணி தான் அப்படிங்கிறத யார் சொல்லியும் இல்லாமல் அட்லீஸ்ட் மனோஜ் தனியாக வச்சு கண்டுபிடிக்கணும். மனோஜோட மனசில் ஒரு சந்தேகம் வரணும், இந்த பொண்ணு பேசுறது எல்லாமே பொய்யா இருக்கோ, ஏன்னா இவ தான் திருடி இருக்கா, ஆனால் வந்து அந்த பக்கம் பழியை போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சி இது நாள் வரைக்கும் பேக்காவே காமிச்ச மனோஜை கொஞ்சோண்டு வந்து விவரமாக அவர் மூலமாகவே அவருக்கு இந்த பொண்ணோட உண்மை தெரிய வந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். நடக்குமா நடக்காதா, இல்லை கடைசி வரைக்கும் ஒரு பேக்காக தான் காமிச்சிட்டு கடைசியில் மற்றவங்க மேலே பழி போட்டு ரோஹிணி என்கிற கல்யாணி தப்பிச்சுட்டே இருப்பாங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த கிறிஷை கூட்டு வந்தது வீட்டில் பார்த்துக்கிறதுலாம் ஓகே, ஆனால் வந்து இப்போவும் இதில் வந்து பாடுபட வேண்டியது வந்து முத்து மீனாவும் தான் இருக்குது அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ஷார்ட்ஸ் ரிவ்யூலாம் இருக்கும், அந்த சேனலையும் பாருங்கள். தேங்க்யூ.